டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் வனத்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அதே போல இந்த வாரியத்தினுடைய பல்வகை உயிர் வாரியம், அதாவது கிராமங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அங்கே பல்வேறு இந்த செடிகள் போன்றவைகளெல்லாம் நடுவதற்கு தாவரங்களை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளிலே கிராம பஞ்சாயத்திலே இருந்தும் அதே போல் பல்வேறு இடங்களிலே அவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் வனத்துறையின் மூலமாக அமைக்க வேண்டும் என்று இந்த இரண்டு குழுவினுடைய இந்த வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு தலைவராக இருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி இந்த வன உயிரின இழப்பு தமிழகத்திலே ஏற்படாத அளவிற்கு எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த குழுவிற்கும் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வனத்துறையிலே விலங்குகளும் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்திலே இயற்கை வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த இரண்டு குழுக்களும் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த குழுக்கள் எல்லாம் இப்பொழுதுதான் முதலாக இந்த உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டம் முதல் கூட்டமாக இப்பொழுது நடைபெற்றது. அந்த அடிப்படையிலே இவைகளெல்லாம் மீண்டும் வன இன்று இரண்டு வாரியங்களினுடைய உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த உறுப்பினர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இதிலே தமிழ்நாடு மாநில வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்காக சிலதும் இங்கே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த போர்டு கமிட்டியினுடைய அனுமதியும் பெறுவதற்காக இதிலே வைக்கப்பட்டது. வனத்துறையின் சார்பாக மாநில வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டமும் அதேபோல் தமிழ்நாடு பல்வகை உயிர் வாரியமும் இன்று இரண்டு வாரியங்களினுடைய உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த உறுப்பினர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இதிலே தமிழ்நாடு மாநில வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்காக சிலதும் இங்கே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த போர்டு கமிட்டியினுடைய அனுமதியும் பெறுவதற்காக இதிலே வைக்கப்பட்டது. வனத்துறையின் சார்பாக மறுவாழ்வு முகாம்கள்லாம் அழைச்சி போகிற பணிகள் நம்ம பார்க்குறோம். அந்த திருச்செந்தூர் தெய்வானை யானைக்கு அது மாதிரி ஏதாவது தேவைப்படுது? அந்த திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது, வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே இப்போ வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் தான் கன்சல்ட் பண்ணி அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த கோயிலுடைய அறநிலைத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வனத்துறை அனுமதி இல்லாமல் எத்தனை யானைகள் கோயில் தமிழ்நாடு உட்பட? அது எண்ணிக்கையில் அவனோட தெரியாது. பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள். சில கோயில்களில் அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க ஹெச்ஆர்என்சி கூட பேசிகிட்டு இருக்கோம் சார். ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு அங்கே இருக்கிற அனுமதி இல்லாமல் இருக்கிற யானைகளை எல்லாம் கூட அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்று நாம் அந்த அறநிலையத்துறையோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். கோயில் யானைக்கு சிறப்பு முகாம் கலந்து போகிற மாதிரி ஐடியா இருக்குது.
இதுக்கு திருச்செந்தூர் கோவில் யானையை அந்த மாதிரி ஒன்றும் நோக்கம் இல்லை. கேம்ப் போடும்ல சார், அந்த அவங்க வெட்டினரி டாக்டர்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அவங்க என்ன கொடுக்குறாங்க? வெட்டினரி டாக்டர்ஸ் போய் அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கிறத பார்த்து அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மலையேற்றத்துக்கு வந்து நம்ம அனுமதி கொடுத்துருக்காங்க சார், வனத்துறையில் இருக்காங்க, இந்த ட்ரெக்கிங் இருக்கலாம். பட் அதுக்கான வந்து இந்த சூழ்நிலை ஆர்வலர்கள் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த டீம் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 40 இடங்களில் தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இந்த ட்ரெக்கிங் இது போட்டதுக்கு ஒரே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக சட்டத்துறையின் மூலமாகவே சட்டம் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மதுரை மேலூர் நாயக்கர்பட்டியில் அந்த ஒரு ஆலை வரதா சொல்றாங்க. அந்த அரிட்டாப்பட்டி அந்த பகுதிகளில் கனிம வளம் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் மூவ் பண்ணியிருக்காங்களா சார்? அது ஏதாவது அரிட்டாப்பட்டி தானே அதுங்க. அரிட்டாப்பட்டி நிலம் முதல்ல வருவாய்த்துறையின் ட்ரஸ்ட் அந்த அடிப்படையில் தான் அது கொடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக நமது ஆட்சி வந்த பிறகு தான் இந்த அரிட்டாப்பட்டி நிலம் உயிர் பன்முகத்தன்மை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஆக அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்த அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல 250 பறவை இனங்கள், அதே போல் மற்றும் வெள்ளை வல்லூர், ராசாலி பறவை போன்ற பல்வேறு புதிய பறவை இனங்கள் எல்லாம் கூட அங்கே இருக்கின்றன. ஆகவே அது வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவரும் முக்கிய கவனம் செலுத்தி தான் இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அந்த பயோடைவர்சிட்டி சைட்ஸ் என்று